மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இல்லத்தரசிகளோட ஸ்கெடியூலில் இயல்பாக போய் ஆட் ஆன ஒரு விஷயம்தான் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல்ஸ் எல்லாம் இது வெறும் நாடகம் தானே அப்படின்னு பார்க்குறவங்களை தாண்டி இது நமக்குள்ள ஒருத்தவங்களோட கதை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி பார்க்குறவங்க தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறப்ப அதில் நடிக்கிற கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாலோ, இல்லை அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, தன் சொந்த குடும்பத்தில் இருக்க ஒரு மகனோ மகளோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பீப்புள் இது ரியலாக கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. தினமும் மக்களோட அந்த ஸ்கெடியூலில் கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இருக்க ஆடியன்ஸுமே ஜாஸ்தியாக இருக்காங்க. அதனால இவங்க பற்றின ஏதாவது ஒரு ரூமரோ இல்லாட்டி ஒரு நல்ல விஷயமோ வந்தால் அதை பற்றி அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இப்போது டாப் ரேட்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு விஜய் டிவி சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2. இதில் பாண்டியனுக்கு மூத்த மகளாக பண்ணிகிட்ருக்கவங்க தான் ஹாசினி அவர்களும், அதே மாதிரி பிரபல நடிகர் அண்ட் பெரிய ஆங்கருமான ஆதவன் அவர்களும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ரூமர் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆதவனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த வகையில் அவரும் மனைவியும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஹாசினி சைட்லேயும் இதே மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்படி இவங்க 2 பேருக்குமே தனித்தனியான நிறைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருந்தாலும் இப்போ இவங்க 2 பேரும் லிவ்இன்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேரால் பேசப்படுது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆதவன் அவர்கள் அவர் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி பேசியிருக்காரு. பொதுவாகவே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்கள பற்றின ஏதாவது ரூமர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எந்த பதிலும் கொடுக்காம மௌனமாக தான் இருப்பாங்க. இப்படி தான் நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸாக பார்த்துருக்கோம். ஆனால் ஆதவன் அவர்கள் இதுக்கு ரொம்ப ஓப்பன் எண்டடாக கிளியராக பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஆமாம், நானும் ஹாசினியும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். இது சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது என்னோட பெரிய மகளுக்கும் தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிறதுனால அவரோட பர்சனல் லைஃப் பர்சனலாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பல பேர் கிசுகிசுகள் பேசுகிறாங்க, நிறைய ரூமர்ஸ் பரவச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் ரூமர்ஸாக ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கீங்க, நானே உண்மை என்னன்னு சொல்லிடுறேன், இதுதான் உண்மை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாரு. பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் மெச்சூர் சாய்ஸஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க 2 பேருமே இந்த ஸ்டெப்க்கு வந்திருக்காங்க. ஸோ அன்னெசரியாக ரூமர்ஸ் பரப்புறதுக்கு பதிலாக இதுதான் உண்மை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா யாரும் இதை பற்றின ரூமர்ஸ் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி என் பெரிய பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த டெசிஷனை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மெச்சூர்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சின்னத்திரையில் நடிக்கிற ஆக்டர்ஸை பொதுவாகவே நம்ம மக்கள் எல்லாம் தன்னோட வீட்டு பொண்ணு பையன் மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் என்ன தான் ஷாக்கிங்காக இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஹானஸ்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூமர்ஸாக க்ரியேட் பண்ணி வெளியில் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் அப்படின்னு பேசுகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து நாங்கள் லிவிங்கில் தான் இருக்கோம், எங்களோட ஃபேமிலி அண்ட் என் பொண்ணுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னது நிறைய பேரை கவர்ந்துருக்கு. இவங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் இண்டிவிஜுவல் சாய்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.